வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகருடைய மகள் திடீரென காலமாகியுள்ள செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க அவங்களுக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் மகள் திடீரென காலமாகியுள்ளார். தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டவர் தான் MK தியாகராஜ பாகவர். தன்னுடைய குரல் வளத்தால் 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தமிழ்நாட்டை கட்டி போட்டவர். இவர் எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் கொடுத்தார். MK தியாகராஜ பாகவர் என்பது சிறப்பாக பார்க்கப்படுகிறார். மக்களின் அடிப்படையை ரசனையாக பாட்டுக்கும் இசைக்கும் பாடுவோரின் குரல் வழி நம்மை வசீகரிக்கும் வல்லமை படைத்தது. அந்த வகையில் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்று தன்னுடைய அழகான குரலால் பாட்டிற்கு சிற்பத்தை சேர்த்தவர் தான் தியாகராஜ பாகவதர். 1959ஆம் ஆண்டு மறைந்த தியாகராஜ பாகவதருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருந்தாங்க. இவர்களின் ரவீந்தர் மற்றும் சரோஜா ஏற்கனவே காலமான நிலையில் தற்போது மற்றொருவரான சுசிலாவும் காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 89. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த இவங்க தன்னுடைய வயது மூப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே பல உடல் உபாதைகள் எதிர்பட்டு நேற்றைய தினம் அவர் மறைந்திருக்காங்க. இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளாங்க. இவரது மறைவுக்கு திரையுலகினர் வருத்தத்தையும் தெரிவித்து வராங்க. தமிழ் சினிமாவில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. பல்வேறு குரல்களை மாற்றம் செய்து பல்வேறு முயற்சிகளில் பாடல்கள் இயற்றப்பட்டு வருகின்றன. பாடகர் இல்லாமலே பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்தபடியெல்லாம் பாடகர்கள் தங்களது குரல் பதிவை செய்து அனுப்பும் வசதியும் வந்துவிட்டது. இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலேயே தன்னுடைய சிறப்பான குரல் வளத்தால் ரசிகளை மயங்கடித்தவர் தான் MK தியாகராஜ பாகவதர் அவர்கள். தன்னுடைய நடிப்பால் மட்டுமில்லாமல் பாடல்களால் வசீகரித்தவர். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்ற அவர் பாடிய பாடலுக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை என்றே கூறலாம். மன்மத லீலையை வென்றது உண்டா என்று சுத்தமான சங்கீதத்தால் பாடி பாமரையும் கிறங்கடித்தவர் தான் பாகவதர். இவரது கச்சேரியை கேட்டுவிட்டு அரங்கத்தில் இருந்து வெளியேறிய அமரர் கல்கி இவரது சங்கீத்தை கேட்டுவிட்டு மற்றவர்கள் பாட்டை கேட்டு காதை புண்ணாக்கி கொள்ளக்கூடாது என்று கூறி வரலாறு உண்டு. இத்தகைய தியாகராஜ பாகவதருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருக்காங்க. இவர்களுக்கு முன்னதாகவே ரவீந்திரன் மற்றும் சரோஜா ஆகியோர் காலமான நிலையில் நேற்றைய தினம் அவரது மகள் சுசிலா அவர்கள் மறைந்திருக்காங்க. சென்னை வில்லிவாக்கத்தில் வசித்து வந்த சுசிலா கடந்த சில ஆண்டுகளாகவே வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் அவர் தற்போது காலமாகியிருக்காங்க. அவருக்கு வயது 89. இவருக்கு ஒரு மகன் 2 மகள்களும் இருக்காங்க. சுசிலாவின் மறைவுக்கு திரைத்துறையினர் தங்கள் இரங்கலையும் தெரிவித்து நேரிலும் சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிவித்து வராங்க. சூப்பர் ஸ்டாரின் மகளாக இருந்த சுசிலாவின் மறைவு பலதரப்பட்டதங்களின் மக்களிடம் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரஜினி, கமல், விஜய் என ரசிகர்களை அதிகமாக கவர்ந்த ஹீரோக்களை பின்பற்றியவர்கள் ஏராளமான உள்ளனர். ஆனால் அந்த காலத்தில் இதை நடைமுறைப்படுத்தியவர் MK தியாகராஜ பாகவர். இவரது கிராப் கட்டு, சில்க் சிப்பா என்று அந்த காலத்திலே இளைஞர்களை மயக்கிய விஷயம்தான் ஏராளம் உண்டு. குறிப்பாக இவர் கிராப் அந்த காலத்தில் இளைஞர்களை கிறங்கடித்ததே. ஏராளமானவோர் இந்த கிராப்பை வளர்த்து காதில் கடுக்கணு போட்டு கொண்டாங்க. மாயவரத்தை பூர்வமாக கொண்ட MK தியாகராஜ பாகவதர் ரசிகர்களுக்கு மனதிற்கு பாடல்களை கொடுத்தார். இவர் இறந்து 113 ஆண்டுகள் கடந்தும் குறிப்பிடத்தக்கது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது.